ஹாய் ப்ரோ, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டியர் 8 மணியோட கெஸ்ஸிங். 8 மணிக்கு ஆல்போர்டு நான் சூஸ் பண்ண நம்பர் 0 அல்லது 1. இப்போ 0 வந்தால் என்ன வரும், 1 வந்தால் என்ன வரும், இது எந்த போர்டுக்கு வைக்கணும்? ஏன்னா அவன் ரிசல்ட் 408 அப்படின்னு அடிச்சிருக்கான். அதிகபட்சம் 1 வந்தால் 1 ஆல்போர்டே நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா போர்டுக்கும் 1 என்ன கொடுக்க முடியும். 1 அப்படிங்கிறது டபுள்ஸாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த 1ஓட பேர் நம்பர்லாம் அழகாக மார்க் பண்ணி தர்றேன். 1 கூட யார் யார் வர்றா அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளோட மார்க்கிங்கில் அப்படி தான் இருக்கும். நம்மளோட கெச்சிங் ஆகட்டும், மார்க்கிங் ஆகட்டும், எல்லா இடத்தையும் மார்க் பண்ணிட்டப்பா. இப்போ 1 வந்து யாராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 371 194 000. ஆக்சுவலாக 01 தான் ஆல் போர்டு. அது நல்லா தெரியுது. அவன் என்ன அடிச்சிருக்கான், 408. 408க்கு என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, 8னா அவன் சி போர்டு தான் ஒன்றா தூக்கணும். ஏன்னா டியரை பொறுத்தவரைக்கும் எந்த நம்பர் வந்தால் இதாக வரணும்னு ஒரு லாஜிக் கணக்கு இருக்குது. என்னோடய நம்பர் 2 நம்பர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், நிறையலாம் பண்ண மாட்டேன். இது வந்து இந்த போர்டுக்கு போகணும், இது வந்து இந்த போர்டு போகணும். அதில் பாக்ஸில் போச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. பாக்ஸ் இல்லாமல் டேரெக்டாக ஜூம் பண்ணுறப்ப யாரை ஜூம் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸில் ஜூம் பண்ணுவேன். ஒரே நம்பர் 5 to 1, அதாவது 1 உள்ளே வந்தால் 5 to 1க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மைண்டில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி 0 வந்தால் யார் வர்றான்னு டோட்டல் மார்க் கொடுத்துட்றேன். ஏன்னா கெஸ்ஸிங்கிறப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஏபிபிசிஎஸ்சி நீ சொல்லலைன்னு என்னை யாரும் சொல்லக்கூடாதுல்ல. 0 வந்தால் யார் வருவா, என்ன வருவா அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிடுவோம். 0 வந்தால் அதிகபட்சம் 06 01 உள்ளே வந்தாகும். அப்போ 01 அப்படிங்கிறப்ப ரிப்பீட்டட் நம்பர். ஏன்னா 408 ரிசல்ட்டு. அப்போ 408னா 01 எங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பிசியில் தான் கொடுக்கணும். 0 வந்தால் பிசியில் தான் வரும். அதை என்ன சொல்லிடுவோம், எந்த நம்பர் எந்த இடத்துல வைக்கணுங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. அப்போ 0 வந்தால் பிசியில் வச்சுருங்க. அப்போ 01 408 அப்படிங்கிறப்போ என்ன கான்செப்டில் வைக்கலாம், யாரை இங்கே இது மேட்ச் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா 057 60 90 அங்கே ஒரு 10ன்னு ஒன்று இருக்கும். 10ங்கிறது பார்த்தீங்கன்னா அவன் ரிப்பீட்டட் நம்பர் அடித்தானா ஏபி அல்லது 10. சொல்கிற விஷயம் நல்லா நோட் பண்ணிங்க. ஏபியில் ஒரு 10, ஓகே. பிசியில் ஒரு 01. இப்போ 10 01 மேட்ச் ஆயிடுச்சா. அங்கே 760 இருக்குது. இங்கே டச் ஆகணும். அதிகபட்சம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது யாருக்கு கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா 1க்கு தான் கொடுப்பேன். அப்போ 1ஓட கெச்சிங் தான் நான் எடுக்க முடியும். 1ஓட கெச்சிங் நான் எடுத்தேன்னா யார் எந்த போர்டில் வரும். ஆக்சுவலி ரிசல்ட்டு 408. 408னா 1 எனக்கு ஆல்போர்டு 100% ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவேன், திங்கி இந்த ஃபுல்லாகவே இந்த மைண்டு அவ்வளோ வேலை செய்யணும். அவ்வளோ வேலை செஞ்சுன்னா கெஸ்ஸிங்கெலாம் எனக்கு வேறு லெவலில் இருக்கும். டபுள்ஸ் போட போடுறான்னு தெரில. நான் மதியமாக அப்படி தான் சொன்னேன் கேளுக்கு, டபுள்ஸ் போட போடுறான்னு தெரில அப்படின்னு நினச்சே டபுள்ஸை போட்டு தொலைஞ்சிட்டான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சாமி. இந்த ஷோக்குமே ஒரு டபுள்ஸ் நமக்கு மாட்டியிருக்கு. என்ன டபுள்ஸ் மாட்டியிருக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல. ஏன்னா 1ங்கிறத ஸ்ட்ராங் பண்ணுறோம். அப்போ 01 அப்படிங்கிறது அப்போ ரிப்பீட்டட் நம்பரில் 0 ரிப்பீட் இறங்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் 01 01 காட்டுது. 014 வருமா, வராது. இல்லை வரலாம். டியரை மானங்கடவை எப்படி வேணால் அடிப்பான். அது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப திங்க் பண்ணோம். ப்ராக்டிக்கலாக இந்த ட்ரிக்கு வந்து 100% ஒர்க்கிங் ட்ரிக்கு, வேறு லெவல் ட்ரிக்கு. இது உங்களுக்கு புரியாது. உங்கள் ஆல்போர்ட் சரியாக இருந்தால் நான் எம்டியாக கூட இதை இந்த என்னோடய கெஸ்டிங்கை அழிச்சு விட்டு கூட தர்றேன். உங்கள் ஆல்போர்ட் சரியாக இருந்தால் நீங்கள் அழகாக ஏபிபிசிஎஸ்சி 100% இன்றைக்கி வரும். இது ஏபியோ அல்லது பிசியோ முழு வினி தர்ற ட்ரிக் இது.
எடுத்துக்கங்க. உங்கள் உழைப்பில் எடுத்துங்க. என்னோடய உழைப்பில் நான் ஃபைனல் பண்ணால் எதை பண்ணுவேன்னா 408 அப்படிங்கிறப்ப 1 சி போர்டு 1 அல்லது 9 வரணும். 408 ரிப்பீட் நம்பர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரிப்பீட் நம்பர் வருது. அதாவது வேறு வழி இல்லாமல் பாக்ஸ் எல்லாம் அடிக்கவா, சிம்பிள் லாஜிக்காக ஒரு பாக்ஸ் அடிக்கிறேன். இந்த பாக்ஸ் தான் வரணும். இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ரிசல்ட் வர்றப்போ அழகாக உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. ஒன்று வரணும்னா யாரை தூக்கணும், நான் என்னென்ன பாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் அழகாக பாருங்கள். அழகாக உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும். கெஸ்ஸிங் இவ்வளோ தான். அப்போ கொடுத்தேன்னா யாரை கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நான் கொடுத்தா சிங்கிள் ஷாட் கொடுக்கணும். எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் திங்க் பண்ணுறதுக்கு டைம் வேணும். என் குரூப் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்புகிறேன் ப்ரோ, வெயிட்.